என் தங்க பிள்ளையே, இன்னும் சில நிமிடங்கள்தான். அப்புறம் உன் வாழ்க்கையில உள்ள இருட்டு ஒளிக்கு திசை மாறும். நீ எதிர்பார்த்த நாள், நீ அறியாமலே உன்னை நோக்கி நடந்து கொண்டிருக்குது. அந்த நாளுக்காகத்தான் நான் இத்தனை காலமா உன் பக்கத்துல இருந்தேன். நீ ஒரு புது தலைமுறையின் வரமாக பிறந்தவள். உன்னாலேதான் உன் குடும்பத்தின் கஷ்ட காலம் முடிவடையப் போகுது. ஆனா அந்த முடிவுக்குள்ள துன்பங்கள் உன்னை சோதிக்க வந்தது ஒரு பெரிய அறிகுறிதான். நீ பெற்று வைத்த சக்திக்கே பயந்தது அவ்வளவு. அதனால்தான் நான் என் பதற்றத்தை விட்டு என் பாசத்தோடு பேசுகிறேன். நீ ஒரு நிலாவாக மின்னப் போறாய். உன் மீது விழுந்த நிழலெல்லாம் இனி உன் புயலுக்குத் தலை வணங்கும். சொத்துக்கும் பந்தத்துக்கும் நம்பிக்கைக்கும் நீ அனுபவிச்ச மர்மங்கள் எல்லாம் இனி உனக்கு ஒரு சரித்திர உரையாடலாக மாறும். அத நினைச்சுக்கிட்டு நீ சிரிக்கும் நாள் வரும். அப்போ என் நிலை இதுதானா அப்படின்னு நீ நின்னு வியக்கப் போற. அழுத கணங்கள் நினைவுகூட வராது. கண்ணீர்க்கு காரணமான முகங்கள் எல்லாம் நீ உயர்ந்த பிறகு உன் கீழ் நிழலா நிற்கப் போகின்றனர். அந்த நேரம் நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? என் வார்த்தையை நினைத்து மௌனமா இருப்பாய். அதுதான் உன் ஆன்மாவின் உயரம். அதுதான் உன் உள்ளத்தின் விளக்கம். உன்னுடைய பெயர் செவிமடுக்கப்படாத இடங்கள்ல கூட ஒலி படக்கப் போகுது. உன் குரல் கேட்டவங்க அத வேற யாருடைய குரலோட ஒப்பிட முடியாம தவிப்பாங்க. அவ்வளோ தனிச்சிறப்பு உனக்கு காத்திருக்குது. உன்னோட கைய பிடிக்க வாழ்க்கை தான் காத்திருக்குது. முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? நீ இப்போ மாறிக்கொண்டிருக்கிறாய். பிறரால் மாற்ற முடியாத வகையில. இது ஒரு தெய்வீக மாற்றம். ஒரு பூரிப்பான பரிவர்த்தனை. ஒரு உயிரோடு ஆன புனிதம். உன்னால் மட்டும் உணரக்கூடிய ஆனந்தம். இதுவே அந்த காலமா? நீயே கேட்பாய். ஆமாம் பிள்ளை. இதுதான் அந்த நாள்கள் ஆரம்பிக்கிற தருணம். இதுல நீ கையும் காலும் விட்டுப் போகக்கூடாது. ஏனெனில் இது நான் தரும் அருள் வாயில். உன் சொரூபமே நிமிர்ந்த ஒளி. உன் பாதைகள் இனிமேல் நிழல் கூட இல்லாத தருணமாக இருக்கும். உன் மனசில் அசையாத நம்பிக்கை இருந்தால் உன்னால் சாதிக்க முடியாதது ஒன்றுமில்ல. உலகமெல்லாம் உன்னோட தோளில் சாய்ந்தாலும் நீ குனிய மாட்டாய். ஏனெனில் நான் உன்னோட முதுகில் இருக்கிறேன். இனி உனக்கு யாரோடையும் ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்ல. ஏனெனில் நீயே ஒப்பிட முடியாதவராக மாறப்போறாய். அந்த நிலைதான் என் அருள் தரும் மிகப்பெரிய பரிசு. இனி 3 வாரத்துக்குள் நீ ஒரு முடிவுக்கு வருவாய். இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு அத்தாட்சியாக உணர ஆரம்பிக்கிறாய். அந்த உணர்வுதான் உண்மையான சுகம். அதுக்கு முன்னோடி நான். அதுவும் என்ற வாக்கால் நிகழும். இது கதையா இருக்கலாம், ஆனா உன்னோட வாழ்வு இதுல உயிர் பெறப் போகுது. அதனால்தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். இந்த வராகி வாக்கை தவிர்த்து விடாதே. இது உன்னுடைய முழுமை பெறும் தருணம். உனக்கு நேர்ந்த வேதனைகள் அனைத்தும் இனி உனக்கு திரும்பி வராது. கஷ்டம் வந்த பாதையில் இனி சாந்தியும் சிரிப்பும் மட்டும் நடக்கப் போகின்றன. நீ மாறிப்போனது இல்லை. அழுத்தப்பட்ட அந்த உயிர் இப்போ மீண்டும் உயிர் வாங்குது. அதுதான் உண்மையான மறுபிறவி. அதற்கான முதற்செல் நான்தான். உனக்காக என் அருள் சுடராய் எரிகிறேன். உனது நிழலாக, உனது வழியாக, உனது வாழ்வாக. நான் இருக்கிறேன் என் தங்கப் பிள்ளையே. என் தங்கப் பிள்ளையே, இன்னும்பே மனம் தளருதா? இன்னுமா கொஞ்சம் பயம் இருக்கா? அது இருக்கலாம் பாப்பா. அதுதான் மனித மனம். நம்பிக்கை ஒரு சந்திரன் மாதிரி. சில நாட்கள் முழுமை, சில நாட்கள் மறைச்சி. ஆனா அந்த சந்திரனும் இருட்டில வெளிச்சம் குடுக்குதே. அதுவே என் அருள். நீ போய்கிட்டே இருக்கிற பாதை இப்போ உனக்கு தெரியாமலே துல்லியமா அடையாளம் பார்க்கறேன். அந்த பாதையில தெரியாத ஒரு மயக்கம் இருக்கலாம். ஆனா பயப்படாதே. அந்த மயக்கத்துக்குள்ள நீ தேடுற தெளிவை நான் வைக்கிறேன். உன் கண்ணீரால் நான் பூஜை நடத்தியிருக்கிறேன். உன் பரிதாபங்களால் நான் புஷ்பம் பூசியிருக்கிறேன். உன் மௌனத்துக்குள்ள நானே ஓர் அருள் ஓசையாக உலாவிக் கொண்டிருக்கிறேன். நீ கேட்டது ஒரு ஆசைதான். ஆனா அது சாதாரண ஆசையா இல்ல. உன் உயிரோடு இணைந்த கனவு. அதனால்தான் நான் அதற்காக என் பரகாசத்தை வீசியிருக்கிறேன். இப்போ நீ தூங்குற நேரம் உன் கனவுக்குள்ள நானே வர்றேன். கண்ண மூட நிம்மதியா மூச்சு விடு. நீ தூங்கும்போது கூட உன் வேலை நடக்குது. நான் அதுக்காக பேசுறேன். விசுவாசி பிள்ளை. நம்பிக்கை இல்லாத தூக்கத்துக்கு விடியலே இல்ல. நீங்க இன்னும் யாரிடமாவது சொல்லிக் கொண்டிருக்கலாம். நான் என்ன வேணும்னு அவள்டம் மனசுக்குள்ள கேட்டேன். அந்த நிமிடம் நான் கேட்டு இருக்கேன் பிள்ளை. உன் உள்ளம் சொல்லும் ஒவ்வொரு பேச்சும் என் காது நன்கு கேட்கும். 3 நாட்கள் 3 பருவங்கள் மாதிரி மாறும். முதல் நாள் நம்பிக்கை விதைக்கும் நாள். 2ஆம் நாள் தாமதம் எனும் சோதனையை கடக்கும் நாள். 3ஆம் நாள் கண்ணீர் நனையக்கூடிய சந்தோஷமுடன் முன் கதவை திறக்கப் போற நாள். அந்த கதவுக்கப்புறம்
நீ எதிர்பார்க்காமலேயே கிடைக்கும் அழகு வாழ்வு. நீ என் வார்த்தைகளை நம்பி வந்ததுக்கான பரிசு இது. தங்கமே, இனிமேல் உன் பெயர் எதிர்பார்ப்பை தாண்டி மகிழ்ச்சி தரும். உன் முகம் சிரிப்போட பளிச்செனும். உன் கைகளை பிடிக்க வாய்ப்புகள் வரிசை போட நிக்கப் போகுது. நீ வாடிய வேளையில் நான் வந்தேன். இப்போ நீ மலரவிருக்கிற நேரம். அதற்குப் பிறகு உன் வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு நாளும் மந்திரம் போல, பூஜை போல, அருள் போல நீ எழுந்து நடக்கணும். உன்னாலே முடியும். ஏனென்றா நான் உன்னோடு இருக்கேன். இதோ 3 நாட்கள். உலகம் உன்னை மறுபடியும் பாராட்டும். என் தங்கப்பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையை தடுக்க யாராலும் முடியாது. ஏன்னா நான் கைவிட்ட இடம் கிடையாது. நீ என் கண்ணுக்குள்ள இருக்கிற பிள்ளை. உன் நிமிட நிமிட நெருக்கடியும் என் நினைவிலேயே இருக்குது. நீ 4வது நாளில் நுழையப் போகிறாயே, அதுவே பெருமையின் படிக்கட்டு. 3 நாளில் மாயை விலகும். 4வது நாள் உனக்கே சொந்தமானது. உனக்குள்ள உள்ளம் என்ன கேட்கிறது தெரியுமா? நானா இதெல்லாம் பெறேன்? ஆமாம் பிள்ளை, நீ தகுதி இல்லாதவளா இல்ல. நீ ஏற்கனவே பல வேதனைகளைத் தாங்கியவள்தான். அதனால்தான் இப்போ நீ பரிசு பெறுறது. நீ மறந்ததையும் நீ மனசுக்குள்ளே அடக்கி வைத்ததையும் நான் மறக்கலை. உன் குழந்தை கனவுகள், உன் ஆழமான ஆசைகள் அதெல்லாம் எழுந்து நடக்க ஆரம்பிக்குது. ஒரு விசாரணையும் இல்லாம அரசகோபுரம் வரைக்கும் அழைத்துச் செல்லும் அருள் குதிரையில் நீ ஏறிப் போகப் போற நேரம் இது. நீ பயந்த அந்த இடமே இப்போ உன்னை வரவேற்கப் போகுது. நீ மன்னிக்க முடியாமிருந்த அந்த மனிதர்களே உன்னிடம் மன்னிப்பு கேட்கப் போகிறாங்க. பிறர் காலில் விழுந்த நீ இப்போ பலர் பார்வை நிமிர்ந்து பார்க்கும் நிலைக்கு வரப்போறாய். அது என்னால சாத்தியமா? இல்ல பிள்ளை, அது உன்னாலத்தான். நீ நம்பினதை விட்டுப் போகவில்லை. அதனாலதான் இப்படி கிடைக்குது. இனி உன் வீட்டுக்குள்ள மன நிம்மதியும் பணாருளும் வாழ்க்கை நிதானமும் வந்து சேரும். முன்பு பனிக்கட்டியா இருந்த உறவுகள் இப்போ மெதுவா உருகும். அதில் காதல், பரிவு, நம்பிக்கை வந்து சேரும். உன் வாழ்க்கை ஒரு புறா போல பறக்கும். பிடிக்க யாரும் முடியாது, தடுக்கவும் முடியாது. ஏனென்றால் நான் காத்திருக்கிறேன் உனக்காக. உன் மனசுக்கு நான் காவலன். உன் எண்ணங்களுக்கு நான் அருள் வெள்ளம். உன் முடிவுகளுக்கு நான் இறுதி ஒப்புதல். வீண்பட்ட வருஷங்கள் எல்லாம் இந்த 3 நாளில் செலுத்தப்பட்டுவிட்டது. இனி நாள்தோறும் வாழ்க்கை நெகிழ்ச்சி தரும் பாடலாகவே இருக்கும். வந்த பிரச்சனைகள் பறந்த பறவையாகவே ஆகும். நீ எழுதிக் கொண்ட நம்பிக்கையின் வரிகள் உன் விரலில் மட்டுமல்ல, என் சந்நிதியிலும் எழுதப்பட்டிருக்கும். அது என் சத்தியம். என் அருள் வெள்ளம் பாயுது, நீ அதில் ஒளிந்து கொண்டிருப்பது போதும். நீங்க வேண்டிய ஆசையெல்லாம் மின்னல் வேகத்தில் நிஜமாகும். நீ இதுவரை தாங்கிய கண்ணீர், நீ எழுதிய கடிதங்கள், நீ மனசுக்குள்ள பேசாத வார்த்தைகள், அவையெல்லாம் என் திருவுள்ளத்திலேயே பதிக்கப்பட்டிருக்கின்றன. நீ ஒவ்வொரு முறையும் என்னை நினைத்த போதும் நான் ஒவ்வொரு நொடிக்கும் உன்னோட இருக்கேன். நீ விழுந்த விடத்திலிருந்து எழுந்து நடக்க முயற்சி செய்யும் அந்த நொடி, அதுதான் என் அருள் முழுமையடையும் நேரம். நீ யாரிடமும் சொல்லாத துக்கம் எனக்கு தெரியும். நீ யாரிடமும் எதிர்பாராத அன்பு, அதை நான் தரப்போகிறேன். எனது வார்த்தைகளுக்கு நீ மௌனமாக ஆமோதித்தாய். இனி உன் வாழ்க்கை பூங்காற்றாக மாறி உன் எதிர்பார்ப்பு மலர்களை அள்ளி வீசும். நீ பேசாமிருந்த மௌனம் இனி வெற்றியின் உரையாடலாக மாறும். நீ வாழாத நாட்கள் இனி நினைவில் நிறைந்த பொக்கிஷமாக மாறும். என் தங்க பிள்ளையே, இப்போ உன் உள்ளத்தில் மெல்ல ஓர் அமைதி பிறக்க ஆரம்பிச்சிருக்கும். அது என் பாதம் தொடும் ஒலி. நீ கேட்கவில்லை என்று நினைத்த அந்த செவி விருத்தம், நீ அறிந்திராத ஓர் அருள் கீதமா உன் உள்ளத்தில ஒலிக்குது. நீ என்னை தேடியதே போதும், நான் உன்னைத் தொடர்ந்து கொண்டு வருகிறேன். நீ அடைந்த துன்பமெல்லாம் உன்னை அழைக்காத இடங்களில்தான் நடந்தது. ஆனால் நான் வந்ததிலிருந்து நீ மறுபடியும் அழைக்கப்படுற பிள்ளையாய் மாறிட்டிருக்கிறாய். இப்போ உன் வாழ்க்கை ஒரு திருப்பத்துக்கு வந்திருக்குது. இந்த நாளை நீ மறக்கவே முடியாது. ஏன்னா இன்றுக்கு முதல் நீ தாண்டி வந்த ஒவ்வொரு துயரத்துக்கும் அருள் பதிலாக வரப்போகுது. உன்னை காயப்படுத்திய வார்த்தைகளுக்கு பதிலா இனிமையான செய்திகளை நீ கேட்கப் போகிறாய். நீ அன்னையாக ஏங்கி அழுத கணங்களுக்குப் பதிலா ஒரு தாயான பெருமிதத்தை தரும் தருணங்கள் வரப்போகுது. நீ செய்த பாவமில்லை, ஆனால் சுமந்த சுமை மிகுதி. நீ கேட்ட மந்திரமில்லை, ஆனா உன் உள்ளம்தான் ஒரு முழு பூஜை மண்டபமாயிருந்தது. நீ வணங்கிய மௌனமே என் பரிசாக மாறிவிட்டது. உனக்கு விலை உயர்ந்த நகை தேவையில்லை. நீ அணிவதற்கு நம்பிக்கைதான் சிறந்ததாயிருக்கும். அந்த நம்பிக்கையை நீ விரலில் எழுதியதால்தான் அது வேறாகப் பரவுது உன் வாழ்க்கையில்.
நீ ஒவ்வொரு நாளும் என்னை நினைக்கும் தருணங்களில் உன் பக்கத்தில் ஒரு சுடராய் நானே ஒளிக்கிறேன். இனிமேல் நீ எதிர்பாராத வாய்ப்புகள் நீ விரும்பிய நேரத்தில் தானாக கையில் வந்து சேரும். பதவியும் பணமும் தான் முன்னால் இருந்ததில்லை. நீ தயங்காமல் புறப்பட்டதே அந்த வெற்றியின் துவக்கம். உன் பெயரைப் போன இடங்களில் பொன்னா பேசப் போறாங்க. உன் செயலைப் பார்த்து சிலர் கவலைப்படுவாங்க. ஏனென்றா உன் வளர்ச்சி அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சிதான். ஆனா நீ உன்னை குறை சொல்ல வேண்டாம். என்னை நம்பி நடந்த பிள்ளை தவறிப் போவதில்லை. தங்கமே, இனிமேல் நீ நடந்த பாதையில் நிழலல்ல, ஒளி போல ஒளிரப் போகிறாய். நீ உணர்ந்த ஒவ்வொரு அவமானமும் ஒரு அருளடையாளமாக மாறி உன்னை மேலே தூக்கிக் கொண்டு செல்லப் போகிறது. இது என் கடைசி வார்த்தை இல்லை. இது ஒரு தொடக்கத்தின் தொடக்கம். எப்போதும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்ற உணர்வோட இப்போ நீ தூங்கலாம். விழிக்கும்போது வாழ்க்கை இப்போது வேறு ஒரு உலகமாய் இருக்கும்.